என் செல்ல குழந்தையே, அதிசக்தி வாய்ந்த இந்த சந்திர தரிசனத்தினுடைய விடியலில் என் பிள்ளை என்னை கண்டால் என் நெற்றி பொட்டை நீ உடனடியாக தொட்டுவிட வேண்டும் என்று அம்மா சொல்லி இருக்கின்றேன். நான் சொன்ன வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து என் பிள்ளை நீயும் இந்த தாயானவள் என்னுடைய நெற்றி பொட்டினை தொட்டு இப்பொழுது என் வாக்கினை கேட்க இங்கே வந்திருக்கின்றாய். சந்திர தரிசனத்திற்கும் வராகியின் நெற்றி பொட்டிற்கும் என்ன சம்பந்தம்? எதனால் இன்று வராகியை நாம் தொட வேண்டும் என்று யோசிக்கின்ற பிள்ளைக்கு ஒரு விஷயத்தை சொல்லிக் கொள்கின்றேன். சந்திர தரிசன நாளில் சந்திரனை எங்கும் காண முடியாத சூழ்நிலை உனக்குள் இருக்கும் பட்சத்தில் உன் வராகி என்னுடைய தலையில் சூடியிருக்கின்ற இந்த பிறையை நீ கண்டாலே போதும். இன்று 3ஆம் பிறை சந்திர தரிசனத்தை சிவபெருமானின் தலையில் இருக்கின்ற பிறையை எப்படி பார்க்கின்றாயோ அதைத்தானே உன் தாயானவள் நானும் கொண்டிருக்கின்றேன். சிவபெருமானினால் உருவாக்கப்பட்டவள் உன் அம்மா. அவரின் நெற்றிக் கண்ணை கொண்டவள், அவரின் பிறையை தலையில் சூட்டியவள். என் பிள்ளையே, இந்த தாயானவள் என்னை இன்று நீ வணங்கினாலே போதும். என் தலையில் சூடியிருக்கின்ற பிறையை நீ சந்திர பகவானாக எண்ணி அவரிடத்தில் உன் வேண்டுதலை நீ வைத்தால் போதும். சர்வ நிச்சயமாக உன்னுடைய விருப்பங்கள் அத்தனையுமே இன்று நிறைவேறும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் பிள்ளையே, அது மட்டுமல்லாமல் மங்கள வெள்ளிக்கிழமையினுடைய விடியல் அல்லவா? இந்த விடியலில் என் பிள்ளை என் நெற்றி குங்குமத்தை நீ தொடும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற மங்களகரமான பல நல்ல செய்திகளை இன்று நீ பெற்றுக்கொள்வாய் என்று அர்த்தம். எப்பொழுதுமே எல்லா நேரத்திலுமே வாழ்க்கை நீ ஆசைப்பட்ட விஷயங்களை உன்னிடத்தில் கொடுத்து விடாது. அப்படி அது கொடுக்க நினைக்கும் பொழுது அதை பெற்றுக்கொள்ள தயாராக நீ இருக்க வேண்டும். என்ன நடந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, நாம் ஆசைப்பட்டது போல நம் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் குறிப்பாக கசப்பான விஷயங்கள் ஏதும் நிகழ்ந்திருந்தால் நீ உடனடியாக விவேகமானவராக மாற வேண்டுமே தவிர ஒருபொழுதும் காயப்பட்டவராக மாறிவிடக்கூடாது. அதாவது உனக்கு வந்த அந்த கசப்பான விஷயங்கள் உன்னை நல்லதொரு தெளிவான நிலைக்கு மாற்றி கொண்டு வர வேண்டும். நாம் இதை செய்ததனால் இது நடந்தது, இப்படி செய்யாமல் இருந்திருக்க வேண்டும் என்கின்ற நிலைக்கு வர வேண்டுமே தவிர மாறாக ஐயோ நமக்கு கஷ்டம் வந்து விட்டது, நம்மை வேதனைப்படுத்தி விட்டார்கள் என்று சொல்லி நீ அழுது புலம்பிக் கொண்டிருக்க கூடாது. அது உனக்கும் நல்லதல்ல, உன்னுடைய எதிர்காலத்திற்கும் நல்லதல்ல என்பதனை முதலில் நீ தெளிவாக புரிந்து கொள். இந்த வாழ்க்கை உனக்கு தந்திருக்கின்ற அத்தனை விஷயங்களும் சர்வ நிச்சயமாக உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டும் என்பதில் இப்பொழுதாவது என் பிள்ளை நீ தெளிவாக இரு. இழக்க எதுவும் இல்லை. நான் எல்லாவற்றையும் இழந்து விட்டேன், இனி நான் என்ன வேண்டுமானாலும் தைரியமாக துணிச்சலோடு செய்வேன் என்று சொல்லி என் பிள்ளை எந்த ஒரு விஷயத்தையும் நீ துணிச்சலோடு செய்ய தொடங்கிப்பார். அப்பொழுதுதான் நீ யார் என்பதனை நீயே புரிந்து கொள்வாய். என் பிள்ளையே, எப்பொழுதுமே எல்லா விஷயங்களும் உனக்கு வாழ்க்கையில் பெரிய கஷ்டங்களை கொடுக்கும் பொழுதெல்லாம் அந்த நொடி இந்த வாழ்க்கையை வெறுப்பதாக இருக்கக்கூடாது. இனிதான் நாம் நல்லபடியாக இதனை எல்லாம் எதிர்கொள்ள வேண்டும் என்கின்ற நம்பிக்கையை உனக்குள் கொடுப்பதாக இருக்க வேண்டும். நான் வளர்கிறேனா அல்லது வாடுகிறேனா என்ற கவலை உனக்கு ஒருபொழுதும் தேவையில்லை. ஆனால் நீ ஆனந்தமாக வளர்ந்து வருகின்றாய் அல்லது துன்பத்தில் தளர்ந்து தடுமாறுகிறாய் என்பதை பற்றிய நிலையை மட்டும் எப்பொழுதும் நினைவில் வைத்துக்கொள். அதாவது என்ன நடக்கின்றது, ஏது நடக்கின்றது என்பதை பற்றி கவலைப்படாதே. அது உனக்கு சந்தோஷத்தில் வளர்கிறதா அல்லது துன்பத்தில் வாடுகிறாயா என்பது உனக்கு நினைவில் இருக்க வேண்டும். சந்தோஷமா கவலையா என்று கூட தெரியாத ஒரு நிலை வாழ்க்கையில் ஒரு பொழுதும் உனக்கு இருக்கக்கூடாது என்று அம்மா சொல்கின்றேன். என் பிள்ளையே, இதையெல்லாம் புரிந்து கொண்டு சரியான நேரத்தை எதிர்கொண்டு இந்த வாழ்க்கையை நீ எப்பொழுதுமே வாழ வேண்டும். என் குழந்தையே, ஆடம்பரமான வாழ்க்கை என்பது 50 வயதில் கூட வரும். ஆனால் ஆசைப்பட்ட வாழ்க்கை என்பது அந்தந்த வயதில் மட்டுமே வரும்.
அதனால் ஆசைப்பட்ட விஷயங்களை உனக்கு கிடைக்கின்ற நேரத்தில் அப்பொழுதே நீ வாழ்ந்து விட்டாயானால் சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை நன்மைகளையும் நீ பெற்று விடுவாய். உன்னுடைய விருப்பங்கள் அத்தனையுமே நிறைவேறும். இது உனக்கு வாழ்க்கையில் சேமிக்க வேண்டிய வயது, அதாவது சம்பாதிக்க வேண்டிய வயது. இந்த நேரத்தில் சம்பாதிக்காமல் விட்டுவிட்டு பின்னாளில் நமக்கு யாரும் உதவி செய்வார்களோ என்று ஒரு நாளும் என் பிள்ளை நீ எதிர்பார்க்க கூடாது. அப்படி நீ எதிர்பார்க்கும் பொழுது அது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய வேதனையை கொடுக்கும் என்பதனை முதலில் நீ மறந்து விடாதே. உன்னுடைய இலக்கு என்னவோ அது சரியாக இருக்கும் பொழுது அதற்கான வழியும் தானாக உனக்கு பிறந்துவிடும். உன்னுடைய எண்ணங்கள் எல்லாம் சீராக இருந்துவிட்டது என்றால் உன்னுடைய செயல்கள் அத்தனையுமே வெற்றிகரமாக நிச்சயமாக முடியும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் பிள்ளையை, தட்சணை கொடுக்கும் கைகளை விட தானம் கொடுக்கின்ற கைகளுக்குத்தான் தெய்வம் அதிகமாக கொடுத்து கொண்டிருப்பார். சேமிக்க வேண்டும் என்பதற்காக அவசரத்தில் ஒருவன் பசி என்று வரும்பொழுது கூட அவனுக்கு கொடுக்காமல் விட்டு விடாதே. நீ கொடுக்கும் பொழுது மேலும் உன் கைகளில் அது வந்து சேரும் என்பதனை நிச்சயமாக என் பிள்ளை நீ உணர்ந்து கொள்வாய். என் பிள்ளையே, ஏமாந்து விட்டோம் என்று சொல்லி ஒரு நாளும் தலை குனிந்து விடாதே. யாரையும் ஏமாற்றி பிழைக்கும் பழக்கம் எனக்கில்லை என்று சொல்லி என் பிள்ளை நீ மற்றவர்கள் முன்னிலையில் கர்வத்தோடு எப்பொழுதும் வாழ வேண்டும். என் பிள்ளையே, ஓடுவதாக இருந்தால் துரத்தி கொண்டே ஓடு. அது உன்னுடைய வெற்றியை மட்டுமே. நிச்சயமாக அந்த வெற்றியை உன்னால் ஓடுகின்ற வேகத்தில் பிடித்துவிட முடியும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் பிள்ளையே, உன்னை போல் ஒருவனை காண்பது என்பது முடியாத ஒரு காரியம். இருந்தும் நீ எதற்காக மற்றவர்களைப் போல வாழ நினைக்கின்றாய்? அம்மா சொல்வது சரிதானே? உன்னை பற்றி உனக்கு தெரியுமல்லவா? உன் குணம் என்ன? நீ எப்படியெல்லாம் நடந்து கொள்கின்றாய்? மற்றவர்களுக்கு எந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றாய்? நீ யாருக்கும் எந்த கெடுதலையும் செய்யக்கூடாது என்பதில் எந்த அளவிற்கு தெளிவாக இருக்கின்றாய் என்பதிலெல்லாம் நீ கவனத்தோடு இருக்கும் பொழுது எதற்காக தேவையில்லாமல் மற்றவர்களை பற்றி சிந்தித்து அவர்களோடு ஒப்பிட்டு உன் வாழ்க்கையை பார்க்கிறாய் என்றுதான் அம்மாவிற்கு புரியவில்லை. இனியாவது இது போன்று அடுத்தவர்கள் வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்காமல் உன் வாழ்க்கையில் உனக்கான விஷயங்களை பெற்றுக்கொள்ள நீ எப்பொழுதுமே தயாராக இருந்துவிட்டால் போதும். என் பிள்ளையே, சொல்வது எதுவாக இருந்தாலும் அதை தெளிவான மனநிலையோடு சொல். நீ செய்வது எதுவாக இருந்தாலும் அதை நீ துணிந்து செய். அதுவே போதும். இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக என் பிள்ளை எல்லாமுமே உன்னை பேரதிர்ஷ்டத்தை நோக்கி உனக்கான சந்தோஷத்தை கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள்வாய். என் பிள்ளையை, விமர்சனங்களை எல்லாம் விதையாக மாற்றிவிடு. இந்த விதையை உன்னுடைய திறமையை கொண்டு நீ மரமாக்கிவிடு. எவனும் உன்னை எதிர்த்து கேள்வி கேட்க இங்கே தயாராக இருக்க மாட்டான். என் பிள்ளையை, எவரையும் பார்த்து இவருக்கு என்ன குறை என்று எடை போட்டு விடாதே. ஏன் தெரியுமா? எல்லோருமே ஏதாவது ஒரு வழிகளோடும் வேதனைகளோடும் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இங்கு ஒரு சிலர் சட்டென்று ஒருவரை பார்த்து சொல்லிவிடுவார்கள், இவர்களுக்கு என்ன குறை? எல்லாம் இருக்கின்றது. இருந்தும் ஏன் இவர்கள் இப்படியெல்லாம் நடந்து கொள்கின்றார்கள்? என்னவோ இவர்கள்தான் வேதனையின் உச்சத்தில் இருப்பது போல நடந்து கொள்கின்றார்கள். நம்மை விடவா இவர்களுக்கு கஷ்டம் வந்துவிடப் போகிறது என்று எளிதாக சொல்லிவிடுவோம். ஆனால் உண்மை இவர்கள் வாழ்க்கையில் இருப்பது அவர்களுக்கு மட்டும் தானே தெரியும். அவர்கள் அனுபவிக்கின்ற கஷ்டங்களும் வேதனைகளும் என்னவென்று அவர்களுக்கு மட்டும் தானே தெரியும். அதையெல்லாம் என் பிள்ளை தெரிந்து கொண்டு எப்பொழுதும் மற்றவர்களை ஒரு நாளும் கேலியும் கிண்டலும் செய்து விடாதே. இது உனக்கும் பொருந்தும். நீ மற்றவர்களுக்கு செய்யும் பொழுது அது அவர்களுக்கும் பொருந்தும் என்பதனை புரிந்து கொள். என் பிள்ளையை, சந்தோஷமான இந்த நாளில் மங்கள வெள்ளிக்கிழமையினுடைய சந்திர தரிசனத்தின் விடியலில் நான் உன்னை சந்தித்து உனக்கு இந்த வாக்கினை கொடுத்திருக்கிறேன் என்றால், என் நெற்றி குங்குமத்தை தொடுகின்ற பாக்கியத்தையும் உனக்கு தந்திருக்கிறேன் என்றால், உன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு நல்லது நடக்கப் போகிறது என்று உன் உள்மனது சொல்கின்றதா? அப்படி சொல்லிவிட்டது என்றால் நீ வெற்றியை தொட தயாராகி விட்டாய் என்று அர்த்தம். என் செல்ல குழந்தைக்கு
இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.